இந்த காரில் சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் ஆகுது, ஆனால் ஆன் பண்ணோம்னா ஆன் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த காரை நான் வேலை பார்க்குறேன். வாங்க இப்போ நம்ம இந்த காரை கழட்டி பார்ப்போம். என்னடா மண்டது? இந்த வயரை கழட்டி விட்டோம்னா வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. வாங்கி 4 நாள் தான் ஆச்சுன்றீங்க, டேப்புன்னு அடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் எதுலண்ணே வைக்கணும்? வீண் போட்டுருக்கா, இதில் வைக்கணும். இங்கே இருங்கண்ணே, உள்ளக்க ஒழுங்காகவே ஒட்டாமல் கிடக்கு. இப்போ இந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு பார்ப்போம். பேட்டரியில் உசுறு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஒட்ட மாட்டேது. பேட்டரியில் கொஞ்சம் தான் சார்ஜ் இருக்குது. ஆனால் நம்ம சார்ஜ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்ணி பார்ப்போம். நைட்டு முழுக்க இந்த ரிமோட் காரை சார்ஜ் போட்டு பார்த்தோம். காலையில் எந்திரிச்சு பார்த்தா ரிமோட் காரோட பேட்டரியும் போயிடுச்சு, போர்டும் போயிடுச்சு. அடுத்ததாக கோயம்புத்தூர் சந்தையில் வாங்கின அந்த மிஷினை கழட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு கழட்டி பார்த்தோம். ஆனால் இது பார்க்க நீட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே கழட்டி பார்க்கும்போது அதில் உள்ள கியர் எல்லாமே வந்து நிறையாவது மிஸ் ஆகிருந்துச்சு. இதையுமே வந்து சரி பண்ண முடியல. கடைசியாக இந்த கேமரா சரி பண்ணலான்னு எடுக்கும்போது லைட்லாம் எரிஞ்சுது. செகண்டு உள்ளே கழட்டி பார்த்தோம். ஆனால் இதுவுமே வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தாண்டி போயிடுச்சு. கர்த்தரே